ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமியில் பார்ட் 2 வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த பொருளாதாரம்னா என்ன, ஒரு வளர்ந்த பொருளாதாரத்திற்கான சிறப்பு இயல்புகள், அதாவது ஒரு டெவலப்டு எக்கானமியுடைய இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 12 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஹை நேஷனல் இன்கம் இருக்கும், ஒரு ஹை பெர் கேபிட்டா இன்கம் இருக்கும், ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், மக்களினுடைய வாழ்க்கை தரம் அதிகமாக இருக்கும், ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத ஃபுல்லாக எம்ப்ளாய்மெண்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணி அதன் மூலியமாக அந்த ரிசோர்ஸஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, டெக்னாலஜிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, கன்சம்ஷன் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அர்பனைசேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டராக நகரமயமாதல் வேகமாக இருக்கும், ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஈக்குவாலிட்டி, வறுமை வந்து குறைவாக இருக்கிறது, பாவர்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறது, அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் குட் கவர்னன்ஸ்னு ஒரு இந்திய பொருளாதாரத்தினுடைய என்னென்ன விஷயங்கள்லாம் அப்கிரேடேஷனில் நமக்கு தேவைப்படுதுன்னு நம்ம பார்க்குறோமோ அது எல்லாமே ஒரு வளர்ந்த பொருளாதாரத்தினுடைய இயல்புகளை வச்சு அதை நியர்பை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு என்னென்னலாம் நெகட்டிவாக இருக்குதோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதில் என்னென்ன நமக்கு தடைகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணப்படுது, நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது கட்டமைப்பை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் மெயினாக என்ன விஷயம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமியோட ஃபியூச்சர்ஸ். அப்போ ஒரு வளர்ந்த பொருளாதாரம், ஒரு டெவலப்டு எக்கானமியோடைய ஃபியூச்சர்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன் திஸ் வீடியோ we are going to discuss about the futures of the Indian economy. அப்படின்னா இந்தியாவினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, இந்தியன் எக்கானமியோட ஸ்ட்ரென்த் என்ன, அண்ட் இந்தியன் எக்கானமியோடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஸ்ட்ரென்த் பற்றி பார்க்கலாம். இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிக்சட் எக்கானமிங்க, நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ 1947 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் என்ன எக்கனாமிக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஃபாலோட் த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. சரிங்களா? பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம 1948 என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா will going to follow the mixed economy அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான் சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அப்படிங்கிறது நமக்கு 1948 தான் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ இதன் அடிப்படையில் நமக்கு என்ன பண்ணப்படுது, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசியின் மூலமாக பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார் அப்படிங்கிறது ரெண்டுமே பங்களிப்பாக வரதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், மிக்சட் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்குமே இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டான விஷயங்களுக்கு பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் பெருமளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி நடைமுறைப்படுத்துறோம்னாலே நம்மக்கிட்ட என்ன அர்த்தம், வி ஹாவ் ஆல்ரெடி அக்ரிகல்ச்சரல் ரிசோர்ஸஸ், ஸோ தட் நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான பாலிசிஸையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் ஆட்டோமேட்டிக்கலி வி ஆர் ட்ரைங் டு மேக் அ மிக்சட் எக்கானமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் முன்வைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ மிக்சட் எக்கானமியாக நம்ம உடனே மாறிட்டோமான்னு கேட்டால் கிடையாது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1991 மேலே தான் நம்ம மிக்சட் எக்கானமி கம்ப்ளீட்டாக மாறியிருப்போம். அப்படின்னா பப்ளிக் செக்டாரினுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் நிறைய இருந்திருக்கும், ப்ரைவேட் செக்டார் சம்வாட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. பட் 1991 பிறகு ப்ரைவேட் செக்டாரினுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீமுக்கு இருந்திருக்கும். அந்த எல்பிஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ மிக்சட் எக்கானமி நம்ம 1948 அனௌன்ஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட 1951 1990 வரைக்குமே நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை மட்டுமே வச்சு அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம், அல்லது நம்ம மக்களுக்கு பயன்படுத்தின கன்சம்ஷனை போக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மற்ற நாடுகளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம், அல்லது மற்ற நாடுகளினுடைய பொருட்கள் எதுவும் நமக்கு இங்கே கிடைக்காத மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆஃப்டர் 1990 நம்ம அந்த எக்கனாமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு ஃபாலோ பண்ணதில் நமக்கு பெரிய அவுட்புட் கிடைச்சிருக்காது. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் 1991 எல்பிஜி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நரசிம்மராவ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார், மன்மோகன் சிங் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பார். ஸோ மிக்சட் எக்கானமிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது திங் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம பார்ப்போம். 60% மக்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடியதாகவும் இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் த இந்தியன் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட், வளர்ந்து வரும் சந்தை, எதன் அடிப்படையில் இந்தியாவின் மீது பல நாடுகள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வளர்ந்து வரும் சந்தையில் பார்ப்போம். அதே மாதிரி எமர்ஜிங் எக்கானமி அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஜிடிபியினுடைய க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி பிபிபி அப்படிங்கிறது இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கானமி, ஸோ மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்ப ஜிடிபியோட வளர்ச்சி தொடர்ந்து என்ன ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் சர்வீஸ் செக்டார், ஸோ பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார்,
டெர்ஷியரி செக்டார்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதில் மூன்றாம் நிலை துறை தான் நம்ம சேவைகள் துறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சர்வீஸ் செக்டார்னு. அப்போ இருக்கிற 2 துறையை தாண்டி நமக்கு சர்வீஸ் செக்டார் என்ன ஆகிட்டு இருக்குது, க்ரோத் அதிகமாக ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி லார்ஜ் டொமஸ்டிக் கன்சம்ஷன், ஸோ உள்நாட்டுக்குள்ளேயே நுகர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானதாக பார்க்கப்படுது. அதே மாதிரி அர்பனைசேஷன், அப்போ நிறைய ரூரல் ஏரியாஸ் என்னவா மாறிட்டு இருக்குது, அர்பனாக மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமி, நிலையான ஒரு பேரளவு பொருளாதாரம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அப்போ ஒரே மாதிரி பேலன்ஸ்டாக என்ன ஆகிட்டு இருக்குது, நம்மளோட எக்கனாமிக் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லப்படுது. அதே மாதிரி பட் நாட் த லீஸ்ட் டெமோகிராஃபிக் டிவைடன். அப்போ இந்த டெமோகிராஃபிக் டிவைடன் நமக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், வீக்னஸ் ஆகவும் இருக்கும். அப்போ இந்த மக்கள் தொகை பகுப்பு, மக்கள் தொகை அளவுங்கிறது நமக்கு பாதிப்பை கொடுக்கும். ஆனால் இந்த மக்கள் தொகையின் பகுப்பு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி இது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? பட் இது எல்லாம் தான் ஓவராலாக நமக்கு இந்தியன் எக்கானமியோட ஸ்ட்ரென்த்தாக பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹேஸ் அ மிக்சட் எக்கானமிங்க. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு மிக்சட் எக்கானமின்னு நான் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மிக்சட் எக்கானமி எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டார். அப்போ 2 துறைகளினுடைய பங்களிப்பையும் சொல்லக்கூடிய வகையில் தான் என்ன பண்ணப்படுது, ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்மூத்தான எக்கனாமிக் சிஸ்டத்தை நமக்கு கொண்டு வருது இல்லைங்களா? அப்போ ஒரு பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நல்லா என்ஹான்ஸ்மெண்ட்டாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அப்படிங்கிறது நமக்கு பேலன்ஸ்டாக நம்மளோட எக்கனாமிக் சிஸ்டமில் கொண்டு போகப்படுது. ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபண்டமெண்டல் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டாரில் இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், அப்போ அடிப்படையான தொழிற்சாலைகள் மற்றும் கனரக தொழிற்சாலைகள் எல்லாமே யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் கண்ட்ரோலில் இருக்கும். இதுவே பிரைவேட் செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸான சில விஷயங்கள் எல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையும் பப்ளிக் கூடயும் சில விஷயங்கள் இண்டஸ்ட்ரீஸில் பேலன்ஸ் பண்ணி வர மாதிரி இருக்கிறத நம்ம ப்ரைவேட் கிட்டையும் வச்சிருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு பெஸ்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவரல் டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ் will be implemented by using the public private partnership, சரியா? அப்போ இந்த மிக்சட் எக்கானமிங்கிறதும் ஒரு பர்ஃபெக்ட் மாடல் ஆஃப் த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுதுங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது 60% ஆஃப் த பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, நமக்கு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய மக்களுக்காக அது என்ன பண்ணப்படுது, ஒரு மிகப்பெரிய ரிசோர்ஸாக நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ கிட்டத்தட்ட 17% பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 17%க்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இருந்து மட்டுமே வருதுங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are having the very advanced technology, biotechnology நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நிறைய இந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸை ப்ரொடக்ஷன் பண்ணுது, அதே மாதிரி நிறைய வேக்சின்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுது, நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ்ன்றது நம்ம இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸை உருவாக்குறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பயோடெக்னாலஜி தான், உயிர் தொழில்நுட்பவியல். அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும் பொழுது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு ரீசன்ட் டைம்ஸில், அதாவது 1965 காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கிரீன் ரெவல்யூஷன், அதே மாதிரி 2000 கொண்டு வந்த செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன், அதே மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரெயின்போ ரெவல்யூஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு நம்மளோட அத்தியாவசிய பொருட்களோட வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நமக்கு அக்ரிகல்ச்சரில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்துருக்கிறதுனால தான் நமக்கு மெயினாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கிற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத we are exporting to the other countries. அப்படின்னா என்னென்னலாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா, ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ். ஸோ கேரளாவை பார்த்தீங்கன்னா நறுமணப் பொருட்களின் ஸ்பைசஸ் கார்டன் சிட்டி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ நறுமணப் பொருட்களுக்கு வந்து எங்கே அதிகமாக விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேரளாவில். அதே மாதிரி வெஜிடபிள் ஆயில்ஸு, மெயினாக பார்த்தீங்கன்னா டொபாக்கோ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன, நமக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டு இருக்கிறதுனால தான் அவர் ஃபோரெக்ஸ் ஏர்னிங் வில் பி ஆல்சோ இன்க்ரீசிங் த்ரூ த இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் அப்படின்னும் நமக்கு சொல்லப்படுது, சரிங்களா? அப்போ
பிற நாடுகள் கூட இருக்கக்கூடிய வணிகம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு கிரியேட் ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு ஃபீல்டை சார்ந்தது தான். சரிங்களா? நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட்னு நம்ம சொல்லுவோங்க இந்தியாவை. அது எப்படி சார் எமர்ஜிங் மார்க்கெட்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய ஜிடிபி growth அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளான லெவல்லையே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபாரின் இண்டஸ்ட்ரியல் இன்புட் அப்படிங்கிறதும் நமக்கு அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும் பொழுது நமக்கு growth அப்படிங்கிறது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் மற்ற நாடுகளினுடைய முதலீடுகள் நமக்கு இந்தியாவில் அதிகமாக கொடுக்கப்படுதுங்க. சரியா? ஸோ அதனால தான் இந்தியா வந்து ஒரு வளர்ந்து வரும் சந்தையாக இருக்கிறதுனால இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நம்மளோட பொருளாதார ரீதியாக கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் எக்கானமிங்க. அப்போ எமர்ஜிங் எக்கானமி நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7th பொசிஷன் இந்த ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உலக அளவில் கம்பேர் பண்ணுறப்ப ஜிடிபிங்கிறதுல 7வது இடத்தை பிடிச்சிருக்குது. இதுவே 2021 டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஜிடிபியில் நமக்கு ஜிடிபி வைஸ் பார்க்கும் பொழுது இந்தியா ஹோல்டிங் த 6th பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நமக்கு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் 3rd பொசிஷனில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இன்க்ரீஸ் ஆனதுனால தான் நமக்கு G20 நாடுகளில் இந்தியாவினுடைய பட்டியலும் என்ன இருக்குது, உள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கானமிங்க. அப்போ வேகமாக வளர்ந்த ஒரு பொருளாதாரம்னு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரினுடைய ஜிடிபியும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஜிடிபியினுடைய growth ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7.1% மேலே நமக்கு போயிட்டு இருக்கிறதுனால தான் இதன் மூலியமாக பெருமளவு என்ன ஆகுது, நமக்கு அதிகப்படியான growth வருங்க. ஸோ சைனா மாதிரியான நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 7 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இது பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் என்ன பண்ணுது, இது ரொம்ப குறைவாக ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் தான் வச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் சர்வீஸ் செக்டாருங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு எக்கனாமிக் மாடல் பார்க்கும் பொழுது நமக்கு சஸ்டைன்டு growth அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. என்ன ரீசன் அப்படின்னா, சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேண்டட்டரியாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிற காரணத்தினால இந்த செக்டாரினுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமானதுன்னு வச்சு கிட்டத்தட்ட இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கானமி அப்படின்னு நமக்கு சொல்லப்படுதுங்க. அப்போ வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கானமி. அப்போ இருக்கக்கூடிய மக்களினுடைய யூத் பாப்புலேஷனோட பர்சன்டேஜ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் திங் லார்ஜ் டொமஸ்டிக் கன்சம்ஷனுங்க. ஸோ லார்ஜ் டொமஸ்டிக் கன்சம்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ விஷயங்கள் இங்கே உருவாக்கப்பட்டாலுமே அது நம்ம மக்களினுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரணும் அப்படின்னா அது குறைவான அளவில் என்ன ஆகணும், நமக்கு அந்த பொருட்களினுடைய விலை அப்படிங்கிறது கிடைச்சி அதை மக்கள் பயன்படுத்தக்கூடிய எஃபிஷியன்சிங்கிறது அதிகரிக்கணும். அப்படி அதிகரித்தால்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டொமஸ்டிக் கன்சம்ஷன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதன் மூலியமாக தான் என்னாகும், மக்களினுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறதும் நமக்கு growth ஆகுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேபிட் growth ஆஃப் த அர்பன் ஏரியாஸுங்க. அப்போ அர்பன் ஏரியாஸை growth பண்ணுறதுக்கான காரணமே என்னென்னா, ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒரு கீ இன்க்ரீடியண்ட்டாக பார்க்கப்படுது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அர்பன் ஏரியாஸினுடைய growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட நிறைய ஒரு பேஸை அடிப்படையாக வச்சு தான் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நிறைய இன்னைக்கு வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாகிடுச்சு இல்லைங்களா? ஸோ கனெக்டிவிட்டி அதிகமாகிறது, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அதிகமாகிறது, அதே மாதிரி கம்யூனிகேஷன், எஜுகேஷன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கப்பெறதுனால தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, அர்பனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு இன்ஹான்ஸ் பண்ணப்படுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் மேக்ரோ எக்கானமிங்க. ஸோ மேக்ரோ எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதை ஒரு ஸ்டேபிளான எக்கனாமிக் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2014 to 2015 பார்த்தீங்கன்னா 8% அப்படிங்கிற growth ரேட் இருந்து இது என்ன ஆகிட்டு இருக்குது, நமக்கு 7.6, 7.4, 7.88 அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதை வந்து நம்ம ஒரு மேக்ரோ எக்கனாமிக் growth தாங்க பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் டிவைடனுங்க. என்னதான்
மக்கள் தொகை வந்து அளவில் அதிகமாக இருந்தாலும் யங் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா தான். அப்போ இதன் அடிப்படையில் வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, யூத்தினுடைய ஒர்க்கிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக காட்டப்பட்டு அதன் மூலியமாக என்ன பண்ணப்படுது, நிறைய growth அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் எக்கானமி. நவ் வி மூவ் ஆன் டு த வீக்னஸ் ஆஃப் த இந்தியன் எக்கானமி. வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் லார்ஜ் பாப்புலேஷனுங்க. அப்போ அதிக மக்கள் தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி அண்டு பாவர்ட்டி. அப்போ ஏற்றத்தாழ்வு, ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்குமான ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வறுமை, பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பாவர்ட்டி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்க்ரீசிங் ப்ரைஸ் ஆஃப் த எசென்ஷியல் குட்ஸ். அப்போ அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்தல் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னு அர்த்தம், நமக்கு பேசிக்கான ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது பாருங்க, வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ பழமையான கட்டுமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்அடிக்யூட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு என்ன ஆகுது, திறனற்ற நிலை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது அவுடேட்டட் டெக்னாலஜி, பழமையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் அப்படின்ட்டு. ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பாருங்க, லார்ஜ் பாப்புலேஷனுங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான், இந்தியா செகண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸ், அதாவது உலக அளவில் பார்க்கும் பொழுது சைனா தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், செகண்ட் யார் இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். அப்போ பாப்புலேஷன் க்ரோத்தும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமானதாக தான் பார்க்கப்படுது. சரிங்களா? அப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7 per 1000. அப்போ 1000 குழந்தைகளுக்கு நமக்கு என்ன பண்ணப்படுது, நமக்கு பாப்புலேஷனுடைய growth ரேட்டுங்கிறது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த growth ரேட்டினுடைய பாப்புலேஷனை கணக்கு வச்சிங்கனாலே திஸ் பாப்புலேஷன் ஈக்குவல்ஸ் டு த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் அமெரிக்கா. சரியா? அப்போ அந்த அளவுக்கு அவங்க அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இதெல்லாம் பார்க்கப்படும். சரிங்களா? நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி அண்டு பாவர்ட்டிங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான் ஏற்கனவே. அப்படின்னா இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் அ ஹியூஜ் டிஸ்பாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவருக்கு எப்போதுமே ஏழை ஆகிக்கிட்டே தான் போவோம். சரிங்களா? இதுவே ரிச் காய் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிச்சர் ஆகிக்கிட்டே போவான். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது மக்கள்கிட்ட அந்த ஒரு அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழேயும் என்ன பண்ணப்படுறாங்க, மக்கள் கோட்டுக்கு அதாவது நம்மளுடைய வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களினுடைய அளவும் எப்படி தான் இருக்குது, ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே பணம் பணக்காரர்களுக்கு போய்கிட்டே இருக்குது, ஏழைகள் என்ன ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏழைகள் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? நெக்ஸ்ட் திங் பாருங்க, இன்க்ரீஸ்டு ப்ரைஸ் ஆஃப் எசென்சியல் குட்ஸுங்க. அப்போ என்னதான் நம்மளுடைய ஜிடிபியினுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டான ஒரு க்ரோத்தாக இருந்தாலும் இன்னமுமே இந்தியாவில் நமக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத நம்மளால் கிரியேட் பண்ணி கொடுக்கவே முடியல. அப்போ நமக்கு எந்த இடத்துலலாம் நம்மளோட ரிசோர்ஸஸ் இருக்குதோ அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்மளால் முழுசாக பயன்படுத்த முடியாதனால நம்மளோட பொருட்களினுடைய லெவல் அப்படிங்கிறது என்ன ஆகிட்டு இருக்குது, தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ கண்டினியூஸாக ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது இட் வில் பி ஆல்சோ அஃபெக்டிங் த பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏழை மக்கள் வந்து என்ன ஆகுறாங்க, நமக்கு ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுது. ஸோ புவர் பீப்புள் அப்படிங்கிறவங்க தே ஆர் கம்ப்ளீட்லி சஃபரிங் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீசிங் ப்ரைஸ் ஆஃப் எசென்சியல் குட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எப்போதுமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம அழகாக ரெண்டாக பிரிப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இன்னொன்று எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி தரதுனால அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது லாபம் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். பட் எந்த விதமான லாபமுமே இல்லாமல் அந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறதுக்கு யாருமே அமௌண்ட் தரமாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக என்ன ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இப்படி இருந்தாலுமே இதுக்கான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர், டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அப்போ இதன் மூலியமாகவும் என்னாகலாம், நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். அப்போ யூத் பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இவர்களுடைய நீட் அப்படிங்கிறது வி ஹாவ் டு கிரியேட் த மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைங்களா? ஸோ அப்போ மனிதர்கள் அல்லாது இளைஞர்களுக்கு தேவைப்படக்கூடிய வேலை வாய்ப்பை நீங்கள் உறுதி செஞ்சு தரல அப்படிங்கிற பட்சத்தில் growth அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம டைரக்டாகவே சொல்லிடலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி அவுடேட்டட் டெக்னாலஜிங்க. இந்த அவுடேட்டட் டெக்னாலஜி, பழமையான தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நமக்கு அக்ரிகல்ச்சர்லையும் இன்னமுமே நம்ம பழமையான தொழில்நுட்பத்தை பின்பற்றிட்டு இருக்கிறோம். ப்ளஸ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இங்கேயும் நமக்கு என்ன பண்ணப்படுது, இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதுங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குது, நம்மளுடைய இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது வீக்னஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் த இந்தியன் எக்கானமி. தேங்க்யூ.